ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளிச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிச்சு. நம்ம பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு கருவேப்பிலெல்லாம் வதங்கிட்டு அதுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு நம்ம தக்காளி அரிஞ்சிக்கலாம். தக்காளி அரிஞ்சு வச்சு வெங்காயமும் வதங்கிட்டு வச்சு பற்றி நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். புளியை கரைச்சி மிளகாத்தூள் உப்பு போட்டு குழம்பு கூட்டிக்கலாம். புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சதுனால நல்லா கரையுது. இது பாருங்கள், புளியில் இவ்வளோ சிப்பி இருக்குது, அடியில் வர இவ்வளோ மண் இருக்குது. இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம புளியில் உப்பு போட்டு தான் கழுவி ஒரு வாட்டி புளியை உப்பு போட்டு கழுவிட்டேன். புளியும் உப்பையும் கழுவி லைட்டாக கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்து நல்ல தண்ணி ஊற்றி கழுவுனேன். ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லா புளி கரைச்சி எடுத்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். டேப் தண்ணியில் கழுவுனால நல்ல தண்ணி ஒரு வாட்டி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவிட்டு புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. புளியில் வடிகட்ட டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. கையிலே பாதி புழிஞ்சு எடுத்துட்டேன். இதில் இவ்வளோ நிற்குது. இது வேண்டாம், நம்மளுக்கு எடுத்து போட்டுடலாம். அடுத்து நம்ம வீட்டில் அடிக்கிற குழம்பு மிளகாத்தூள். நான் மீன் குழம்பு மசாலாலாம் எதுவும் போட மாட்டேன். நான் மிளகாத்தூள் வீட்லேயே மசாலா போட்டு அரைப்பேன். எல்லாமே நான் அதில் போட்டு அரைப்பேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ 900 ரூபாய் வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 4 ஸ்பூனு. 1 கிலோ மீனுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள். 100 புளி இருந்தால் போதும். கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இது ஆல்ரெடி உப்பு இருக்குது, புளி மிளகாத்தூள், அவ்வளோதான். இதில் வேணும்னா திக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டு பிணைஞ்சிக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம டேஸ்ட்டு தான். நம்ம எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வாயில் வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி கம்மியாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த புளி கரைச்சலை எடுத்து புளி மிளகாத்தூள் குழம்பு கூட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, க்ளீனாக இருக்குது. மண் இன்னும் எதுவும் இல்லை. அதான் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 2 கொதிச்சோடனே இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நல்லா குழம்புல முங்குற அளவுக்கு மீனை அமுக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. அருமையான மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.